நம்ம இன்னைக்கு வந்து ரொம்பவும் டேஸ்டியான ஹெல்த்தியான ராகி தோசை வந்து எப்படி செய்யலாம்ங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இதுக்கு வந்து 1 கப்பு வந்து ராகி எடுத்துருக்கிறேன், 1/2 கப்பு பச்சை அரிசி, 1/4 கப்பு வந்து உளுந்து, 1 ஸ்பூன் வந்து வெந்தயம். இந்த 4யும் வந்து சேர்த்து நம்ம நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கணும். நல்லா சுத்தம் பண்ணி எடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து இதை ஒரு நாள் நைட்டு ஃபுல்லும் வந்து ஊற வச்சுக்கலாம். இப்போ மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு எடுக்கணும் அப்படின்னா நைட்டு வந்து நம்ம வந்து நல்லா வாஷ் பண்ணி க்ளீன் பண்ணிவிட்டு 2-3 வாட்டி க்ளீன் பண்ணிவிட்டு நம்ம வந்து அந்த அரிசி முழுகிற அளவுக்கு, இந்த கேழ்வரகு முழுகிற அளவுக்கு நம்ம தண்ணி விட்டு மூடி வச்சிடலாம். இந்த மாதிரி மார்னிங் வந்து ஊறி வந்துடும். இதை வந்து நம்ம காலையில் கிரைண்டரில் போட்டு நம்ம அரைச்சோம் அப்படின்னா ரொம்பவே சாஃப்டாக இருக்கும் தோசை. கிரைண்டரில் அரைக்கும் போது அந்த தோசை வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கும். இப்போ மிக்சியில் அரைக்கும் போது அந்த தோசை வந்து கொஞ்சம் ஹார்டாக இருக்கும். அதேமாதிரி நம்ம கிரைண்டரில் அரைச்சோம்னா ரொம்பவே வந்து சாஃப்டாக இருக்கும். இதை அரைச்சி வந்து ஒரு 2 மணி நேரம் மாவை வந்து புளிக்க வச்சிடணும். புளிக்க வச்சுட்டு நம்ம வந்து அதில் தோசை சுட்டோம் அப்படின்னா ரொம்பவே வந்து தோசை வந்து சாஃப்டாகவும் ரொம்பவும் டேஸ்டியாகவே வந்து இருக்கும். இது வந்து நம்ம ஈஸியாகவே வந்து நம்ம வந்து வீட்டிலே வந்து ப்ரிப்பேர் பண்ணிடலாம். இந்த ராகிங்க வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா கேழ்வரகு அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் வந்து கால்சியம், இரும்புச்சத்து, நார்ச்சத்து, புரதம் இது எல்லாமே வந்து அதிகமாக வந்து இருக்குது. இது நம்முடைய எலும்புகளை வலுப்படுத்தவும், அதே மாதிரி உடல் எடை குறைக்க விரும்புகிறவங்களுக்கு உடல் எடை குறைக்கிறதுக்கும், நம்முடைய இரத்த சர்க்கரையை வந்து நார்மலாக வைக்கிறதுக்காகவும், இந்த அதை வைக்கவும், அப்புறம் வந்து இரத்த சோகையை வந்து தடுக்கவும், குழந்தைகளுக்கு முதல் பெரியவர்களுக்கு வரைக்கும் ஒட்டுமொத்த ஆரோக்கியத்திற்கு வந்து இது உதவக்கூடியது தான் இந்த ராகி. இதில் வந்து நார்ச்சத்து வந்து நம்ம அதிகமாக இருக்கும்போது அது நம்ம இதை சாப்பிட்டோம் அப்படின்னா நீண்ட நேரம் வந்து நமக்கு வந்து பசி எடுக்காம வந்து இருக்கும். பாதுகாத்து நம்முடைய உடல் எடையை வந்து குறைக்கிறதுக்கு வந்து உதவும். அதே மாதிரி இது வந்து இந்த ராகி தோசை வந்து பார்த்தோம் அப்படின்னா யாருக்கெல்லாம் வந்து அதிகமாக யூஸ் ஆகும் அப்படின்னா வளருடைய குழந்தைகள், கர்ப்பிணி பெண்கள் மற்றும் பாலூட்டும் தாய்மார்கள், அதே மாதிரி வந்து இரத்த சர்க்கரை வந்து இருக்கிறவங்க, உடல் கொடை யார் வந்து உடலுடைய எடையை வந்து குறைக்கணும்னு நினைக்கிறாங்களோ அவங்களுக்கும், ஒட்டுமொத்த ஆரோக்கியத்தை மேம்படுத்த விரும்புகிறவங்களுக்கும் இந்த ராகி வந்து ரொம்பவே வந்து அவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி வந்து பார்த்தோம் அப்படின்னா இது வந்து நம்ம வந்து இந்த தோசையை வந்து ரொம்ப கிறிஸ்பியாக ரொம்பவே வந்து டேஸ்டியாக வந்து நம்ம வந்து சுடலாம். இதுக்கு வந்து நம்ம வந்து தேங்காய் சட்னி வந்து எடுத்துக்கலாம், அப்படி இல்லைன்னா தக்காளி சட்னி எடுத்துக்கலாம், பூண்டு சட்னி வந்து எடுத்துக்கலாம். நான் இன்னைக்கு வந்து எனக்கு வந்து மாவு கொஞ்சம் அதிகமாக இருந்ததுனால ஒரு நாள் வந்து தேங்காய் சட்னி வந்து எடுத்துக்கிட்டேன், இன்னொரு நாள் வந்து நான் வந்து பூண்டு சட்னி வந்து எடுத்துக்கிட்டேன். இப்போ தேங்காய் சட்னியோட பூண்டு சட்னி வந்து ரொம்பவே வந்து இதுக்கு காம்பினேஷன் வந்து டேஸ்ட்டும் நல்லா இருந்தது. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். நம்ம இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.